லாரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 356. நம்ம வந்து லாஸ்ட்டாக வீடியோ போடும்போது நம்ம 071 நம்ம கொடுத்துருந்தோம். சி போர்டுக்கு 4 அல்லது 1 வரும்னு கொடுத்துருந்தோம். 1 நம்பர் நமக்கு அருமையான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். நேற்று நம்ம வந்து வீடியோ போடல 2 நாள். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்ம வந்து ஏ போர்டு சி போர்டு தனித்தனியாக தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் வந்து நம்பர் வைக்கிற மாதிரி சிங்கிள் நம்பர் நீங்கள் ப்ளே பண்ணும்போது 13 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஐசிக்கு 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டில் நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 5000 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா. நீங்கள் 3 டிஜிட் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 14,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 28,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா. சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 3 டிஜிட் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 90,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் 110 ரூபாய்க்கு 4 டிஜிட் ப்ளே பண்ணும்போது 4,50,000 வின்னிங் கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000. பிசி வின்னிங் 1000 ரூபா. சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேட்டால் பார்த்தீங்கன்னா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:35 வரைக்கும் நீங்கள் வந்து புக்கிங் நம்பர் வச்சுக்கலாம். அதே மாதிரி டிஆர் 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் புக்கிங் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 புக்கிங் நம்பர். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நம்பர் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஏ போர்டு மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். உங்கள் நாட்டில் மேட்ச் வச்சு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 533 வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு நம்பர் வந்து நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம 533 போட்டுக்கிறோம். இந்த டேனுங்கிற ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 622 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஆகக்கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 0 தான் நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 533 வச்ச டிகிரி நமக்கு 3 அல்லது 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 நம்பர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 071 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே நம்ம 071 10 ஆப்ஷன் போட்டு எடுக்கல நமக்கு வந்து லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 2 நம்ம வந்து கிடச்சிருக்கு. இதான் மாதிரி 9 2 தான் நம்ம கிடச்சி அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 071 கிடைக்குது. நமக்கு 9 2 கிடச்சிருக்கு. 9ஆம் வச்சு நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்க. ஆனால் ஏ போர்டுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் மெயினாக டார்கெட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஓகே, வந்து 920 வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே நம்ம 920 டிஎன் ஆப்ஷன் 622 கோடியில் நமக்கு வந்து லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 93 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு நம்பர். அதே நம்ம 920 வச்ச டிகிரியில் நமக்கு 93 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 356 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 356 டிஎன் ஆப்ஷன் 622 கோடியில் நமக்கு லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 356 வச்ச டிகிரி நாளைக்கான ஆல் போர்டு அண்ட் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 8ன்னு வந்து கிடச்சிருக்கு. ஏ போர்டுக்கு நீங்கள் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். 6 அல்லது 8 ஏ போர்டு அண்ட் ஆல் போர்டுலாம் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக 2 நம்பர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு சி போர்டு நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 533 வச்சு தான் நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம 533 போட்டுக்கிறோம். இந்த 533 போட்டுக்கிறோம். இந்த டேனுங்கிற ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 549 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பி போர்டு, அடுத்த நாள் சி போர்டு, மறுபடியும் பி போர்டு, சி போர்டு இப்படி தான் மாறி பாஸ் ஆகும் இந்த மெத்தடு. பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா 9 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 533 வச்ச டிகிரியில் நமக்கு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 7 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 071 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 071 டேனுங்கிற ஆப்ஷன் போட்டு 549 டிகிரியில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் பி போர்டு அல்லது சி போர்டு வரக்கூடிய நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 071 வச்சு அடிக்கல நமக்கு 04ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 920 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 920 டேனுங்கிற ஆப்ஷன் போட்டு 549 கோடியில் நமக்கு லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கு பி போர்டு அல்லது சி போர்டு வரக்கூடிய நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 920 வச்ச அடிக்கல நமக்கு 8 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு.
ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 356 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 356 டேனுங்கிற ஆப்ஷன் போட்டு 549 கோடிகள் நமக்கு லாஸ்ட்டாக கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 5 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா சி போர்டுக்கு வரலாம். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சி போர்டுக்கு வரலாம், இல்லைனா பி போர்டுக்கு வந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம 356 வச்ச டிகிரி நமக்கு சி போர்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல பார்த்திங்கன்னா 533 வச்ச டிகிரி நமக்கு பார்த்திங்கன்னா பி போர்டில் 7 நம்பர் பாஸ் ஆச்சு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 071 வச்ச டிகிரி நமக்கு 0 வந்து நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம 921 வச்ச டிகிரி நமக்கு பி போர்டில் 5 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா 5 அல்லது 3 சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சி போர்டுக்கு வரலாம், பி போர்டுக்கு வரலாம். சி போர்டுக்கு தான் மெயினாக வர மாதிரி இருக்குது. ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 8 நம்பர் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 8 நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏ போர்டுக்கு. பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6, 8 பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. பி போர்டு நம்பர் மெத்தட் இருக்குது. அது வந்து போட்ட வீடியோ லென்த்தாகும். ஏ போர்டுக்கு 6, 8, பி போர்டுக்கு 1 வந்து 8 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சி போர்டுக்கு 5 அல்லது 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்திங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 8 கிடச்சிருக்கு. ஏபி பார்த்திங்கன்னா ஏசி பார்த்திங்கன்னா 65, 63, ஏபி பார்த்திங்கன்னா 85, 83. நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ப்ளே பண்ணலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா 65, 63, 85, 83, 68, 61, 18, 5ன்னு பார்த்திங்கன்னா நம்பர் வந்து நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். அதுக்கு நாங்கள் ரொட்டேட் பண்ணி கொடுப்போம். பார்த்திங்கன்னா போர்டு வரியாக தான் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு அது மாதிரி கொடுத்துருக்குறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 8 நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். நமக்கு எந்த சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக்கே பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். மறக்காமல் நம்ம நியூ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க. நம்ம வந்து கசிங் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். மார்னிங் டைமில் கொடுத்துருவோம். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கே பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு வரும்.